எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசப்போது நம்மளுடைய லோகேஷ் அவர்கள், கூலி படத்துடைய இயக்குனர் லோகேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு பேட்டி குடுத்திருந்தாப்புல. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு நான் படம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தைய சொன்னாரு அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரோவர்சியான விஷயமா வந்து ஒருத்தங்க உருட்டிட்டு இருக்காங்க. யார் உருட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து அற்புதமான படத்த குடுத்தவர் தான் லோகேஷ் அப்படின்னு சொல்லி வந்து உருட்டிக்கிட்டு இருந்த அந்த நடிகருடைய ரசிகர்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து மாஸ்டர் படத்தோட செகண்ட் ஹால்ஃப் சரியில்லைன்னு சொல்லி சொல்லும்போது காணாம போயிட்டாங்க. லியோ படத்தோட செகண்ட் ஹால்ஃப் வந்து சரியில்லைன்னு சொன்ன உடனே காணாம போயிட்டாங்க. இப்ப கூலி படத்த வந்து படம் ரிலீஸ் ஆகி முதல் ஷோ முடியறதுக்கு முன்னாடியே நெகட்டிவிட்டி ஃபுல்லா பரப்பி, அந்த படத்த ஓட விடாம பண்றேன்னு சொல்லி உருட்டுனாய்ங்க. அதையும் தாண்டி படம் ஓடிருச்சு. லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, படம் முடிச்ச கையோட வந்து டூருக்கு போயிருந்தாப்புல. டூர் போயிட்டு வந்து நேத்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல போய் படம் பார்த்தாப்புல. ரசிகர் மத்தியில தான் போய் படம் பார்த்தாப்புல. அவரு சந்தோஷமா ஒரு கிரவுட் அதிகமா இருக்கிறது தான் போய் பார்த்தாரு. இதே மாதிரியான அந்த 18வது நாள் படம் பார்க்கும்போது, 18த் டேல வந்து லியோ படத்துக்கு வந்து தியேட்டர்ல கூட்டம் இருந்துச்சா இல்லையாங்கிறது நான் சொல்லி தெரிய தேவையில்ல, ஊருக்கே தெரியும். அதுவும் இல்லாம லியோ படத்துடைய அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்த அந்த என்னது அந்த நரபலி சம்மந்தப்பட்ட மேட்டர் இருக்குதுல்ல, அத பத்தி நம்முடைய எஸ்.ஏ.சி அவர்கள், நம்முடைய விஜய் அவர்களுடைய அப்பா அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா, மேடையில சொல்லியிருந்தாப்புல. நான் வந்து சொன்னேன், இந்த நரபலி அப்படிங்கிற மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியானிட்டில கிடையாது. அத ஏன் வந்து ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, லோகேஷ் கனகராஜ் வந்து அதுக்கு சரியா பதில் சொல்லல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாப்புல. அப்போ செகண்ட் ஹாஃப்ல வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற விஷயம் வந்து லோகேஷுக்கு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் அப்போ உருவாக்கியிருக்கு. அதுக்கு சரியா பதில் சொல்ல முடியாம அவர் திணறிட்டு இருந்தாப்புல. ஒருவேளை ஃபேக் கிளைமேக்ஸா கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் ரசிகர்கள் வந்து ஆஃப் ஆனாங்க. அதுவும் நம்ம மன்சூர் அலிகானுடைய ஒரு ஃபுட்டேஜ் வந்து எடுத்துட்டு வந்து, அதான் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்து போட்டு, அந்த ஃபுட்டேஜ காட்டுனதுக்கப்புறம் தான் ரசிகர்கள் வந்து முட்டு கொடுக்கவே ஆரம்பிச்சாங்க. லியோ பயங்கரம், அதாவது ஃபேக் கிளைமேக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டிட்டு இருந்தாங்க. ஒரு படம் எடுக்கும்போது, படம் ஓடிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள கதை சொல்லாம, அதுக்கப்புறம் அடுத்த படத்துல நான் சேர்த்து சொல்லுவேன். லியோ 2ல சொல்லிருவேன், மாஸ்டர் 2ல சொல்லிருவேன்னு சொல்லிட்டு இருக்கிறது லாஜிக்கலி சரியில்ல அப்படிங்கிறதுக்காக தான், அப்ப அவர் மேல விமர்சனம் வச்சாங்க. ஆனா, இப்ப வைத்துட்டு இருக்கிற விமர்சனம் அப்படிங்கிறது, இந்த கூலி படத்துடைய வெற்றிய கொண்டாடவே கூடாதுங்கிற மனநிலைக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெள்ளத் தெளிவா புரியுது. 500 கோடிக்கு மேல வந்து கலெக்ஷன் பண்ண படம் வந்து ஃப்ளாப்னு சொல்ற ஒரே உலகத்துல இருக்கிற ஒரு குரூப்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த குரூப் தான். இந்த விலங்குகள், குட்டி விலங்கு இருக்குல்ல, அந்த விலங்குகளோட குரூப் தான். நானும் பல முறை பார்த்துட்டேன். இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது இவங்களோட மனநிலை, இவங்கள வந்து வழி நடத்துறவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, நம்பளால கண்டிப்பா இந்த 500 கோடிலாம் வந்து ஏ சர்டிஃபிகேட் படத்த வச்சுக்கிட்டு, ஐமேக்ஸ்லாம் இல்லாம, இது மாரி உருட்டல் உள்ள உருட்டாம, அப்புறமேட்டு ரிவ்யூவுக்குலாம் காசு குடுக்காம நமக்கு வராது. இந்த மனுஷனுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது எங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதிலா நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். அவங்க வந்து ரொம்ப வருஷமா வந்து மக்கள வந்து நேரடியா போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க வந்து ரஜினி சாருடைய படம் அப்படின்னா, சரி ரஜினி படத்த ஒரு வாட்டி போய் தியேட்டர்ல பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைய உருவாக்கிட்டாங்க. நீங்க வேணா சும்மா ட்ரை பண்ணி பாருங்க ஃபேமிலில. நம்ம ரஜினி சாரோட படத்துக்கு போறோம். சரி வாங்க ஃபேமிலியா போலான்னு சொன்னீங்கன்னா, உடனே கிளம்புறதுக்கு எல்லாம் தயாரா இருப்பாங்க. இப்ப விஜய் சாரோட படமோ, அஜித் சாரோட படமோ யாரோட படமாக இருந்தாலும், அவங்களுடைய ரசிகர்களா மட்டுமே இல்லாம இருக்காங்கன்னா, அவங்க வந்து படத்துக்கு வர படத்துடைய ரெஸ்பான்ஸ பார்த்துட்டு, தியேட்டர்ல நல்லா ஓடுதான்னு கேட்டுட்டு, நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு 4 பேர்ட்ட விசாரிச்சு தான் பார்க்க வருவாங்க. ஸோ நீங்க இன்னும் இந்த விசாரிச்சு படம் பார்க்குற இடத்துக்குள்ள தான் இவங்க இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஃபேம் வந்தாலும் சரி. விஜய் அவரோட ரசிகர்கள் கண்மூடித்தனமா போய் பார்ப்பாங்க. அஜித் அவருடைய ரசிகர்கள் போய் பார்ப்பாங்க. ஆனா படத்துடைய ரெஸ்பான்ஸ பொறுத்து ரசிகர்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்க இருக்குது. ஒண்ணு ரஜினி சாரோட ஃபேன்ஸ் கிட்ட, தலைவரோட ஃபேன்ஸ் கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறது என்னன்னா, நம்ப வந்து ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ பல படங்கள் வருது. அந்த படத்துக்கான நெகட்டிவிட்டியான விஷயங்கள் வந்து பரப்புறாங்கன்னு வச்சுக்கங்களேன். உட்கார்ந்து அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறது மட்டுமே நம்மளோட வேலையா வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, ஒரு படத்த கொண்டாட முடியாது. கொண்டாட்ட மனநிலை அப்படிங்கிறது தான் தமிழ் சினிமாவுடைய மிக அற்புதமான மனநிலையா இருந்துச்சு. அப்பதான் அந்த தமிழ் சினிமால வளர்ந்துச்சு. கமல் சாரோட ஃபேன்ஸ், ரஜினி சாரோட ஃபேன்ஸ், விஜயகாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸ்ன்னு சொல்லி, அந்த காலத்துல எல்லா படங்களும் எப்படி ஓடுச்சுன்னா, ஒரு படம் வந்துச்சுன்னா, அந்த படத்த எல்லாருமே கொண்டாடினாங்க. விசு சாரோட படம் வந்தா அவருக்குன்னு தனியா ஒரு ட்ராக் ஓடும். ஸோ அப்படி இருந்தது. நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு படம் பிடிச்சிருக்கா, ஓடிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து தவறு பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவர் யுஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாருன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்க என்ன பேசியிருந்தாலும், என்ன நெகட்டிவிட்டான விஷயங்கள் வந்திருந்தாலும், இன்னும் மிகப்பெரிய கலெக்ஷன் வந்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கும். இப்ப 530, 540 கோடி தாண்டி வந்து படம் போயிட்டு இருக்குது. ஆனா, அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைங்கள வந்து உள்ளுக்குள்ள வரவிடாம அந்த தடுத்த அந்த விஷயத்த தான், இது வந்து இந்த படம் வந்து மிஸ் பண்ணிருச்சு அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். மத்தபடி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து நேத்து இன்டர்வியூ குடுக்கும்போதே ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்ல, காய்ச்சல்ல தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு டல்லா உட்காந்து காய்ச்சல்ல தான் வந்து உட்காந்து இன்டர்வியூ குடுத்துட்டு இருக்காரு. அப்ப படம் பார்க்க போகும்போது காய்ச்சல்ல தான் உட்காந்து பார்த்துருப்பாரு. ஏசி ரூம்ல உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதனால அவர் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறார். 18 நாட்களுக்கு பிறகும் தியேட்டர்ல கூட்டம் இருக்குது. மக்கள் எத எத ரசிக்கிறாங்க, என்னென்ன மாரி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து கவனிக்கிறார். கவனிச்சு அடுத்த படத்துல அவர் திருத்திப்பார். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஒரு டைம்ல தமிழ் சினிமால இப்ப கே.எஸ். ரவிக்குமார் சாரு, சங்கர் சார்லாம் படம் பண்ணாங்கன்னா, அப்பலாம் வந்து அவங்களுக்கான கரெக்ட்டான வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருந்தாங்க. அப்பலாம் ரைட்டர்ஸ்லாம் தனியா இருந்தாங்க. சுஜாதா சார் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்த வரைக்குமே வந்து தமிழ் சினிமால பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சங்கர் சாருக்கோ, மணிரத்னம் சாருக்கோ பெரிய
பின்னடைவு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே வந்து கே.எஸ். ரவிக்குமார் சாருக்கும் நிறைய ரைட்டர்ஸ் அப்போலாம் இருந்தாங்க. இப்போ ஈரோடு சவுந்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் நாட்டம்மா படம்லாம் வந்து எழுதினாப்புல. சிம்மராசி படம் கூட அவர் தான் இயக்குனார்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட நிறைய ரைட்டர்ஸ்லாம் தமிழ் சினிமாக்குள்ள இருந்தாங்க. இப்போ ரைட்டர்ஸுக்கு பஞ்சமானனால டேரக்டர் எல்லாத்தையும் செய்யும்போது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மிஸ் ஆகும். அதாவது படத்தில் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வாய்ப்பு இருக்குது. எல்லா படங்களுமே சரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு இயக்குனர் வந்து படம் பண்ணுறாரு, லோகேஷ் கனகராஜ் மாதிரியான ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா படம் பண்ணுறா அப்படின்னா, அவருக்கான வாய்ப்புங்கிறது தமிழ் சினிமா வரலாற்றுலையும் சரி, எந்த ஒரு இடத்துக்குள்ளேயுமே ரொம்ப குறிப்பிட்ட டைமில் தான் கிடைக்கும். நீங்கள் ஃபேம் இருக்கும்போதே தான் வந்து தமிழ் சினிமாவில் சம்பாதிக்க முடியும். ப்ளஸ் வந்து பல படங்களை ஒத்துக்கிட்டு பண்ண முடியும். அப்படி தான் எல்லா இயக்குநர்களும் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து சில படங்கள் அவங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிடும். இப்போ கே.எஸ். ரவிக்குமார் சார்லாம் ஏகப்பட்ட படம் பண்ணியிருக்காரு. நமக்கு ஹிட்டான படம்னா தெரியும், ஹிட் ஆகாத படம்னா பல படங்கள் கூட அவர் பண்ணியிருக்கிறாப்புல. ஸோ அந்த ஃப்ளோவில் போகும்போது சில படங்கள் மிஸ் ஆகும், சில படங்கள் ரொம்ப நல்லா வரும். ஆனால் அந்த மாதிரி மிஸ் ஆகிற விஷயங்கள் எதனால் நடக்கும்னா, படம் சரியில்லை, அதனால வந்து மக்கள் ரசிக்கல அப்படிங்கிறனால மிஸ் ஆகும். ஆனால் இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ரிவ்யூவர்ஸ் வந்து படத்துடைய வெற்றியையும் தோல்வியும் நிர்ணயிக்கிற இடத்துக்குள்ளே வந்து வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அது வந்து கூலி படத்தில் வந்து பொய்யானது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் செட் வந்து உருவாக்கியிருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, லோகேஷ் கனகராஜ் வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாருன்னு, யார் இவங்களுக்கு ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுத்தாரு, எங்களுக்கு அதிகபட்ச கலெக்ஷன் கொடுத்த படத்தை கொடுத்தாருன்னு இவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ, அந்த டைரக்டரே போட்டு இவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்னா, எங்களை தவிர வேற எந்த படமும் ஓடக்கூடாதுங்கிற மனநிலை. இந்த மனநிலை தான் அவங்கள ரஜினி சாருக்கு கீழேயே எல்லா இடத்துலையும் வச்சிருக்கு. தனக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன் வளரணும் அப்படிங்கிற மனநிலையில் தான் ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும் 2 பேரும் உழைச்சிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அடுத்த ஜென்ரேஷனை அவங்களாம் வளர்ந்து முடிச்ச பிறகு அடுத்த ஜென்ரேஷனை வளர்த்துற வேலையை செய்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, தானும் வளர மாட்டேன்றாங்க, இல்லை தான் மட்டும்தான் வளரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு ஒரு குரூப் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்துலையுமே இண்டஸ்ட்ரி வந்து காப்பாற்றாது. நேற்று என்னமோ வந்து உடனே இன்னும் உருட்டிட்டு இருக்காங்க புதுசு புதுசாக. இப்போ கூலி படத்துலேருந்து திசை திருப்பத்துக்கு தேட்டரில் வந்து கலெக்ஷன் கம்மியாக காட்டுறாங்க அப்படி இப்படின்னு தேட்டர் பக்கத்து ஒரு பக்கம் திருப்புறானுங்க. அதாவது திருப்பூர் சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது, ரவுண்ட் டேபிள் ஒன்று நடக்குது. அதில் வந்து அவர் ஒரு ஐடியா சொன்னார். நீங்கள் எல்லா வந்து தேட்டர்லையும் புக் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே ஒரே சர்வருக்குள்ளே கொண்டு வாங்க, அதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒரிஜினலான ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே தெரியும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோடனே உடனே படறாங்க சில பேர். அப்படி ஒரே சர்வர் கீழே எல்லாமே வந்துருச்சுன்னா, இந்த ட்ராக்கர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வேலையே கிடையாதுல்ல. ஏன்னா இவங்க இன்டர்வியூ கொடுத்து இத்தனை வந்துருச்சு அத்தனை வந்துருச்சுன்னு சொல்லி யூடியூப்பில் வந்து ஃபேமை வாங்கிக்கிட்டு அது மூலமாக காசு வாங்கிட்டு தான் நீங்கள் பொழப்ப ஓட்டிகிட்டு இருக்காங்க. அது நடந்துடக்கூடாதுன்னு உடனே பதட்டப்படுறாங்க. நாங்கள் ஆல்ரெடி வந்து மெயில் போட்டுட்டோம், ஆல்ரெடி வந்து உங்களுக்கு மெசேஜ் போட்டோம், நீங்கள் அதை செய்யலை அப்படின்னு. தியேட்டர் ஓனர்ஸ் வந்து தன்னுடைய ரிப்போர்ட்டை ஒழுங்காக கொடுக்குறதுக்கு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. நல்லபடியான ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குன்னா எல்லாரும் கொடுத்துருவாங்க. லாபம் கம்மியாக இருந்தால் கூட அதையும் தெளிவாக சொல்லிடுவாங்க. இந்த டிரான்ஸ்பரன்சி வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும்னா, சில பேர் வந்து இந்த ஆன்லைனுக்குள்ள உருட்டிக்கிட்டு கிடக்காங்கல்ல, வெறும் ப்ரொடியூசரை மட்டும் கன்வின்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுங்க, என் காசு கூட போட்டு நான் காட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி வந்து சில பேர் உருட்டிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. அதனால தான் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த ட்ராக்கிங் ரிப்போர்ட் அப்படிங்கிற விஷயத்த ஒழுங்காக பண்ணாமல் வச்சிருக்கிறாங்க. எதுக்கு லோகேஷ் கனகராஜுடைய பேட்டியில் வந்து இவ்வளோ தூரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா, ஒரே விஷயந்தான். ஒரு மனுஷன் வந்து அந்த படத்துடைய ஃபேமை உருவாக்கி ஒரு டைரக்டர் படத்தை பண்ணி அதுக்காக ப்ரொமோஷன் பண்ணி இன்டர்வியூ கொடுத்து படத்துக்கு பெரிய ப்ரொமோஷன் ஆகி ப்ரீ ரிலீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மில்லியன் டிக்கெட்ஸ் மேலே விற்குது. 2 மில்லியன் அந்த டைமில் 25 லட்சம் டிக்கெட்டுக்கு மேலே போகுதுன்னா, அப்போ அந்த படத்துக்கான விஷயம் எவ்வளோ தூரம் வந்து ரீச் இருந்திருக்கும். அந்த ரீச்சை ஐயோ இவ்வளோ ரீச் ஆயிடுச்சு, ஐயோ கலெக்ஷன் பயங்கரமாக வந்துடும் போல இருக்குது, 700 கோடி தாண்டிடும் போல இருக்குன்னு சொல்லி பதட்டப்பட்டுக்கிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய குரூப்பை கிரியேட் பண்ணி இந்த படத்தை வந்து இவ்வளோ தான் ஓட வைக்கணும், இதுக்கு மேலே ஓட வைக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா அவங்களை எப்படி விடுறது? ஒரு சினிமா ரசிகனாக வந்து நமக்கு எப்படி அது வந்து கண்டுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. விடவே கூடாதுங்க. இந்த ரிவ்யூவர் அப்படிங்கிற பேரில் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற பேரில் நம்ம இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தில் நம்ம சாதாரணமாக விட முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நம்ம டாப் 10 மூவிஸ் சுரேஷ் சொன்னாப்புல, நீங்கள் வந்து ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு காசு கொடுங்க, அந்த படத்தை வந்து நல்லா இல்லைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்னா, நீங்கள் அதுக்கு வேறு வேலை பார்க்க போகலாம், பிச்சை கூட எடுக்க போகலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உண்மைதான். ஒரு விஷயம் வந்து நல்லா இல்லாத விஷயத்த நல்லா இருக்குன்னு சொல்கிறது தப்பு, நல்லா இருக்கிற விஷயத்த நல்லா இல்லைன்னு சொல்கிறது தப்பு. நான் வந்து என்னால் வந்து லியோ படத்துக்கும், நீங்கள் லியோ படத்தை தான் வச்சு கூலி படத்தை கூட கம்பேரிசன் பண்ணி பயங்கரமாக பேசுகிறேன். லியோ படத்தையும் கூலி படத்தையும் கம்பேர் பண்ணி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணால் போய் பாருங்கள். இன்னும் டீட்டெயிலாக என்னால் பேச முடியும். லியோ படத்தில் வந்து மிஸ் பண்ண எந்த விஷயத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கரெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த 100% என்னால் சொல்ல முடியும். எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி தேவையில்லாமல் புகுத்தப்பட்ட எல்சிவி அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து கம்பேரிசன் பண்ணி பேச முடியும். லியோ படம் வந்து ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்ச உடனே அந்த செகண்ட் ஆஃப் சரியில்லைன்னு சொல்லி வந்ததுக்கப்புறமேட்டு 2வது நாளே இவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. ஒருத்தனையும் காணோம். ஒரு படத்துக்கு முட்டு கொடுக்குறது, என்ன படம் இப்படி பண்ணிட்டான், லோகேஷ் இப்படி பண்ணிட்டான்னு கண்டமேனி பேசிட்டு இருந்தவங்க, இந்த படம் வந்ததுக்கப்புறமேட்டு இந்த படத்தில் வந்து என்ன செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா இருக்குது, எது இன்ட்ரோல் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்குது, பயங்கரமாக ரீச் ஆகிட்டு இருக்குது, ரீல்ஸ் போடுற அளவுக்குலாம் கண்டென்ட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே அதை வச்சே உட்காந்து உருட்டிட்டு இருந்தாங்க.
மொதல் ஷோ முடிஞ்ச உடனே ஒருத்தர் நெகட்டிவிட்டி பரப்புறானா அவன் வந்து மனுஷனே கிடையாது. ஃபஸ்ட்டு ஷோ இல்லைங்க, ஃபஸ்ட் ஹாஃப் படம் முடியும் போதே நெகட்டிவிட்டி பரப்ப ஆரம்பிச்சுட்டானுங்க. அப்போது அவங்க எந்த மனநிலையில் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இவங்க தான் ஜெயிக்கணும், இவங்க ஜெயிக்கவே கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணுறது. நான் ஒரே ஒரு விஷயம் தான் பலமுறை சொல்லுவேன். ரஜினிகாந்த் மாதிரியான ஆட்கள் இருக்காங்கல்ல, பல வருஷமாக 50 வருஷமாக வந்து பல நின்று கொட்ட போட்டுருவீங்க அவங்கெல்லாம். அவங்கள வந்து வெறும் இந்த ஆன்லைன் உலகத்தை வச்சு நீங்கள் ஏமாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஆஃப்லைனில் வந்து மரணடி வாங்குவீங்க. அதுதான் உண்மை. அதாவது மக்கள் பார்க்குற நேற்று ஒரு ரசிகை வந்து நான் 12 முறை படம் பார்த்துட்டேன், இன்னும் கூட பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. தமிழ் சினிமா பொழுதுபோக்கு அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்து ரஜினிகாந்த் அப்படிங்கிற மனிதன் தான் 50 வருஷமாக அவர் ஃபீல்டுக்குள்ளே நின்று காப்பாற்றிட்டு இருக்கிறார். அவரை வந்து ரசித்த ஒரு கமல் ரசிகன் தன்னோட லைஃப்பில் ரஜினிகாந்த் அவர்களை நான் எப்படி ரசித்தேன் அப்படிங்கிறத போர்ட்ரேட் பண்ணி காட்டணும்னு சொல்லி அவருக்கு லோகேஷ் கனகராஜ் 6 படம் பண்ண ஒரு இயக்குனர். அந்த 6 படத்துக்குள்ளே அவர் கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லாத ஒரு இயக்குனர் அவர் வந்து ஒரு படத்தை வந்து பண்ணி மிகப்பெரிய அளவுக்கு வந்து ரீச் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அதில் சக்ஸஸும் அடைஞ்சிருக்கிறார். லோகேஷ் கனகராஜ் இன்னும் தெளிவாக வந்து பல விஷயங்களை வந்து இதுக்கப்புறம் புரிஞ்சுட்டு இருப்பார். ஸோ இங்கே என்ன நடக்குது, தமிழ் சினிமாவுக்குள்ளே இந்த ரிவ்யூவர் அப்படிங்கிற பேருக்குள்ளே, இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற பேருக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுங்கிறத லோகேஷ் கரெக்டாக புரிஞ்சிருப்பார். அதை தான் அடுத்த படத்தில் அவர் இன்னும் சரி பண்ணுவார். அவர் சொன்ன விஷயம் அதுதான். இப்போ ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை விட்டுட்டு நீங்கள் எப்படி படம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்த படத்தில் நான் காட்டுறேன்னு சொல்லி அவர் சொன்னார். அது அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு எல்லாத்துக்குமே அப்புறம் ரிவ்யூஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். நீங்கள் வேணால் பாருங்கள், அதுவும் நடக்கும். லோகேஷ் கனகராஜ் ரொம்ப திமிரா பேசுகிற மாதிரி இருக்குது, ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஆன்லைனுக்குள்ளே காட்டிட்டு இருக்காங்களே ஆட்டிடியூட், அதை விட லோகேஷ் கனகராஜ் காட்டுறது ஒன்றும் பெரிய ஆட்டிடியூட் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறத வந்து இந்த படத்தில் இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்கிறது வேற. ஒரு படமே கிடையாது, அந்த படத்தை நீங்கள் பார்க்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவில் ஒருத்தன் வேலை செய்கிறான்னா அது எந்த ஒரு கலைஞனாக இருந்தாலும் அவனுக்கு பிடிக்காது. அதனால தான் அவர்கிட்ட சில ஆட்டிடியூட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவர் வந்து இது சரியில்லைன்னு ஒத்துக்க மாட்டேன்றாருன்னா அந்த படத்தில் வந்து அவ்வளோ சரியில்லாத விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக அவர் ஒத்துப்பார். லியோ மாதிரி நான் நினச்சது எடுக்கவே இல்லைன்னு சொல்லி வந்து வேற ஒரு அஜெண்டாவில் கூலி படத்தில் வந்து நான் நினச்சது எடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து மாடிஃபை பண்ணி போட்டிருந்தாங்க. அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் ஒர்க் பண்ணும்போது நான் ஒர்க் பண்ணல அப்படிங்கிறனால நான் நினச்ச விஷயங்களை எடுக்க முடியல. ஸோ சினிமா என்ன எதிர்பார்க்குதோ அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் சொன்னாரே தவிர தான் வந்து ஃப்ரீடம் இல்லாமல் படம் பண்ணேன் அப்படிங்கலாம் அவர் சொல்லவே இல்லை. கூலி படத்துக்கு அவருக்கு கிடைச்ச மாதிரி ஃப்ரீடம் அவர் கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்த அவர் அழுத்தம் திருத்தமாக வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அந்த ஃப்ரீடம்குள்ளே எவ்வளோ தூரம் டெக்னிக்கலாக ஒர்க் பண்ண முடியுமோ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் சொல்லுவேன் லியோ படத்தை விட 100 மடங்கு நல்லபடியான படம் தான் வந்து கூலி திரைப்படம். இவங்க வந்து ஆன்லைனுக்குள்ளே நீ என்னதான் உருட்டுனாலும் படம் ஓடி முடிச்சிருச்சு. இதுக்கப்புறமேட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த படத்தில் ஜெயிலர் 2க்குலாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணி நெகட்டிவிட்டி பரப்பினாலும் அங்கெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. நிறைய விஷயங்கள் இதில் வந்து இன்னும் ரசிகர்கள் தெளிவாயிட்டாங்க, இன்னும் மக்கள் தெளிவாயிட்டாங்க. இனிமேல் ரிவ்யூ பார்த்து இவனுக்கு சொல்கிறலாம் நம்பி வந்து நம்ம படம் பார்க்கக்கூடாது அப்படின்னு தெளிவாயிட்டாங்க. ஆல்ரெடி இன்னும் வேறு ஒரு ரிப்போர்ட் வேறு போட்டாங்களாம்ல, ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்காக, நல்ல ரிவ்யூ கொடுக்கறதுக்காக காசு வாங்குற எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்களாம். அது முக்கியமாக தமிழ் சினிமாவுக்குள்ளே ஒரு 5-6 பேர் இருக்காங்க, எல்லாரும் மொத்தமாக மாட்டுவாங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக எனக்கு தெரியுது. உங்களுக்கு தோன்றதை வந்து கமெண்ட்ல எழுதுங்க, இன்னும் நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.